தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் திருக்கல்யாண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சனீஸ்வர பகவானுக்கும் நீலாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, வளையல், குங்குமம் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு அடுத்த ராட்டினக்கிணறு சின்ன மேலைமையூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சின்னமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 90வது ஆண்டு ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அம்மனுக்கு பால், இளநீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகத்திற்கு குளக்கரையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் சித்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சக்திவேல் முருகன் கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பக விநாயகர் கோவிலில் இருந்து குடங்களில் மஞ்சள் நீரை சுமந்து ஊர்வலமாக சக்திவேல் முருகன் கோவிலை வந்தடைத்தனர். தொடர்ந்து துர்க்கை அம்மனுக்கு பால், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பெண்கள் கொண்டு வந்த மஞ்சள் நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இயற்கை வளம் பெருகவும், மழை பெய்து விவசாயம் செழிக்கவும், காவிரி நீர் தமிழகத்தை வந்தடையவும் பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே புங்கனிப்பட்டி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி பக்தர்கள் கரகங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து ஆலயம் முன் அமைக்கப்பட்டிருந்த தீமிதி திடலில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.